மட்டன் வறுவலே தோத்து போகிற மாதிரி ஒரு இந்த பலாக்காய் பிஞ்சு வச்சுட்டு நம்ம அருமையான மட்டன் சுக்கா ஸ்டைல்லையே நம்ம வந்து பலாக்காய் சுக்கா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான பலாக்காய் கறி பலாக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிஞ்சு பலாக்காயை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அருமையான மட்டன் சுக்கா ஸ்டைல்லையே நம்ம வந்து வறுவல் பண்ணலாம். இது எப்படி நல்ல டேஸ்டாகவும் சூப்பராகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்குது. சத்து மாவு வகைகளும் இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும் மசாலா பொடி வகைகளும் கிடைக்கிது. அதோட உங்களுக்கு கட்டி பெருங்காயம் பொருண பெருங்காயமும் இருக்குது. அதோட சேர்த்து தாளிப்பு வடகமும் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை வாங்குறதுக்கு வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வாங்க அருமையான பலாக்காய் சுக்கா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்க, இப்போ பலாக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா மேலே இருக்க தோல் எடுத்தாச்சு. நல்லா இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணி கட் பண்ணோன்னா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும். இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றலாம். ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இந்த பலாக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். வேகும் போது எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். இது 2 விசில் மட்டும் வச்சுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், இப்போ பலாக்காய் வந்து அதாவது கறி பலாக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வந்து மட்டன் வறுவல் மாதிரி வறுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதிப்பூ இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு இதழ் போட்டிருக்கேன். 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இது ஜாதி பத்திரி இருக்கு இல்லையா, அது ஒன்று போட்டுக்கலாம். இது ஒரே ஒரு பட்டை, கல்பாசி, ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி. இவ்வளோதான் ஜாமான் இருக்குது. சரிங்க, இதுக்கு வந்து ஒரு 15 மிளகு எடுத்துக்குவோம். 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். ஒரு கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு 6 7 இதழ் மட்டும் கொடுத்துக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதை பொடி பண்ணிவிட்டு என்னென்ன இதில் சேர்க்கலாங்கிறத சொல்கிறேன். இந்த அளவுக்கு பொடியாயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு பொடியான உடனே நம்ம வந்து உடனே இந்த பலாக்காயில் போட்டு செஞ்சோம்னா இது வாயிலெல்லாம் படுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் அரைப்போம் இல்லையா, அதை இதுலேயே போட்டுக்கலாம். ஒரு 4 பீஸ் அளவுக்கு தேங்காய். இதில் வந்து சின்ன வெங்காயம் 2 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிடலாம். இப்போது இந்த பலாக்காய் மட்டன் வறுவலுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கடலெண்ணெய் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாம். பாருங்கள், 1 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம்.
தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே நம்ம பலாக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. 3/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுலேயும் போட்டு வதக்கி வேக வைக்கும் போது சரியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பலாக்காயெல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அரைச்சி வச்சுட்டு இந்த விழுதையும் அதில் சேர்க்கணும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் மசாலெலாம் வந்து நல்லா ஊற்றிட்டோம். இப்போ அந்த மசாலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா மசாலெலாம் போட்டாச்சு. இதில் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் ஏற்கனவே 2 வாட்டி கிளறி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மிளகுத்தூளை நம்ம நல்லா அப்படி தூவி விட்டுருங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் தான். வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கறி வறுவலே தோற்று போயிடும் இந்த பலாக்காய் வறுவலுக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா அந்த தண்டு பகுதி இருந்தாலும் பரவாயில்ல போடுங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதை செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் வேக வைக்கிற தண்ணியை மட்டும் இதில் ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டிங்கன்னா ஒரு துவர்ப்பு, ஒரு கசப்பு சேர்ந்த மாதிரி ஒரு சுவை கிடைக்கும். அதை மட்டும் ஊற்றாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மட்டனே தோற்று போயிடும். அந்த அளவுக்கு ஜம்முன்னு சூப்பராக இருக்கும். செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.